ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்ஸ் ஒன் ஹெச்ஜி. ஸோ நம்ம எப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எண்ட்லெஸ் நைட்மேர் அப்படி ஒரு ஹாரர் கேம் தான் பார்க்க போகிறோம். அந்த ஹாரர் கேமுடைய பார்ட் 1 தான் இது. இந்த கேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃப் அண்டு அவங்களுடைய டாட்டர் வந்து இறந்துருவாங்க. பொண்டாட்டியும் பிள்ளையும் பண்ணோம். அவங்கள வந்து யார் கொன்னா அப்படி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வந்து கேமுக்குள்ளே போகலாம். நிறைய ட்விஸ்ட் இருக்குது, நீங்கள் பார்க்க பிடிக்கும். சரி வாங்க நம்ம கேமுக்குள்ளே போகலாம். ஓகே, வயப்பிள்ளைங்க வந்து ஏந்துக்கிறான். மணி வந்து பார்த்தீங்கன்னா 11 ஆகுதுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மணி வந்து 11 ஆகுது. நம்ம ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஏந்துக்கிறான். ஓகே, என்னது இது? ஃபைன் த கில்லர், கொலைகாரன் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கிறாங்க. ஐ மீன் யாரும் இல்லை, கண்டுபிடின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பாக சொல்லிகிட்ருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆள், ஐ மீன் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஒரு போலீஸ் ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தா இங்கே தான் கேக் இருக்குது. பர்த்டே கேக்கா, வாங்க போய் வெட்டி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. அது கீழே கன்று வேறு இருக்கோ. என்னது இது? கேமராவா கண்ணா? கேமரா தானே இது? கன்னுங்க. சரி, என்னடா இது? துப்பாக்கிலேருந்து யாருப்பா நீ? பாப்பா என்ன பார்க்கறதே கொஞ்சம் ஐயோ, ஏம்மா இப்படி போய் முடித்துறேன்? நான் என்ன உனக்கு பாவம் பண்ணேன்? நான் பாட்டு கம்னு தானே வந்தேன் அப்படின்ட்டு. ஓகே, என்னது இது? ட்ரையாங்கல் கீ அப்படின்னு ஒரு கீ கொடுத்துக்கிறீங்க. சரி வாங்க, இந்த கீ எடுத்து நம்மளாம் என்ன பண்ண முடியுதுன்னு பார்த்துட்டு பண்ணுவோம். வேறு என்ன வேலை நம்மளுக்கு? ஓகே, கொஞ்சம் சென்சிட்டிவ் ஏற்றிக்கிறேங்க. ஸ்லோவாக இருக்கிற மாதிரியே இருக்குது. என்ன சொல்கிறீங்க? கரெக்டு தானே? ஓகே, இதை திறக்க முடியுமா? திறக்க முடியா? சரி வாங்க போவோம். பொண்டாட்டி எங்கே மாதிரி நீ அப்படின்ட்டு. ஓ, பொண்டாட்டியும் பொண்ணு தான் செத்து போயிட்டாங்களோ? ஓகே, என்ன இது ஃபுல்லாக இன்னும் வீட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? போலீஸ் ஆஃபீஸர்னால நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண வந்தோம்னு நினைக்கிறேன். ஓ, இங்கே தான் ட்ரையாங்கல் இருக்கியா? உள்ளே வந்தாச்சு. இது என்னது? எங்கென்ன வேணும்? எதுவுமே போடல. சரி வாங்க உள்ளே போய் என்ன ஏதுன்னு பார்ப்போம். என்னங்க கதவு சட்டை இது? யார் வெளியே? நான் யார் தெரியுமா? போலீஸ். வந்தேன்னா சுட்டு தள்ளிடுவேன் அப்படின்ட்டு. ஓகே, யார் வெளில வந்து கதவை தட்டுறான்னு தெரியல. ஓ, இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் அவங்க ஒய்ஃபும் எடுத்த ஃபோட்டோ போல், வெட்டிங்கில் எடுத்த ஃபோட்டோ போல். அவங்க ஒய்ஃப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா லிசா. ஓகேவா, நம்ம ஒழிச்சுப்போம். ஏன்னா கதவு தட்டும் போது தெரிஞ்சிச்சு அது ஒரு பேயின்ட்டு. அந்த பேய் தான், அந்த பேய் வேறு யாரும் இல்லைங்க, உங்களுடைய ஒய்ஃப் தான். என்ன ஒரு புருஷன் பார்த்தீங்களா? ஒய்ஃபோடைய கொலைக்கு யார் காரணம்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேய் இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா சண்டை இது பண்ணிட்டுருக்குறாங்க. லிசா உன்னை யாருப்பா கொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அழுகுறாரு. டிஃப்ட் இருக்குது பாருங்கள். போயிட்டியாமா அப்படின்ட்டு வெளில போயிடலாம். ஓகே, என்னது இது? இங்கேயும் பெட்ரூமா அங்கேயும் பெட்ரூமு? அண்ணா அங்கே அவங்க ஒய்ஃப் படுத்துட்டு இருக்கிறாங்க. சரி வாங்க எழுப்பி விட்டு என்னன்னு கேட்போம். நான் முடிச்சு T3 என்னம்மா எங்கே போயிடுச்சு? அதுக்குள்ளே அவங்க ஒய்ஃபு பறந்து போயிடுச்சு. சொல்லவே இல்லை உங்கள் ஒய்ஃபுக்கு மேட்ச் தெரியும்ன்ட்டு. இது என்னது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃபோடைய ஃபோட்டோ வாங்க. இவங்களுக்குள்ளே எப்பவுமே சண்டை வந்துகிட்டே இருக்குமாங்க. ஆனால் வந்து இவர் எப்பவுமே வந்து அவங்க ஒய்ஃப் வந்து லவ் பண்ணிட்டு தான் தரான். ஏன்னா அவ்வளோ சண்டை, ஐ மீன் அவ்வளோ லவ் பண்ண நீ எதுக்கு அப்படி பண்ணேன்னு தெரியல எனக்கு. என்ன பண்ண நீங்களே பாருங்கள். செத்து பொண்டாட்டி செத்து போயிட்டான்னு ஒரு வருத்தம் இருக்கான்னு பேர். அதை விட்டு பேப்பரை படிச்சுக்கிட்டு இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா இவருக்கும் இவர் ஒய்ஃபுக்கும் வந்து கல்யாணம் வந்து தப்பு அப்படின்னு போட்டிருக்குங்க அந்த பேப்பரில். அதுக்கும் காரணம் இருக்குது. என்னது இது? 3 பொம்மை ஒரு சைடில். என்னம்மா நீ யார் அப்படின்ட்டு பொம்மை கிட்ட போய் பேசினா எப்படா இதுவாகும்? ஓ, இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனைவியோடைய ஃபோனு. அன்ரீடு மெசேஜ் இருக்கான். என்ன போட்டிருக்குன்னா நீ உன்னுடைய ஹஸ்பண்டு கூட வந்து இன்னும் பேசலாம் அப்படின்ட்டு, நல்லபடியாக பேசி திரும்பி வந்து ஒன்று சேரலாம் அப்படின்ட்டு யாரும் அனுப்பிச்சி விட்டுக்கிறாங்க. யார் இது அப்படின்ட்டு. சரி பார்ப்போம் யார் அனுப்பிச்சி விட்டேன் என்ன எதுன்ட்டு. ஐயோ, இன்னும் அழுகுற பீஸா? உன் ஹஸ்பண்ட் மட்டும்டா. அடா காணாமல் போயிட்டேன்.
டைவர்ஸ் பேப்பரா? அச்சோ. ஏங்க இவங்களுக்கும் இவங்க ஒய்ஃபுக்கும் வந்த டைவர்ஸ் பேப்பராங்க 3 மாதத்துக்கு முன்னாடியே கோர்ட்லேருந்து அனுப்பிச்சி விட்டாங்களாங்க. ஓ, டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சா? அப்போ வேஸ்ட்டு தான் பேசி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கதவு தரிசனம் கேட்கும். இது என்னது? ஓ, இங்கே வெட்டிங் ஃபோட்டோவா? இப்போ இங்கே ஒரு வால் வரும் பாருங்கள், வால். பயந்தே போயிட்டேன். என்னது இது? இது வந்து அது பார்த்தீங்களா, இந்த நாய் கதை திறந்து பார்த்ததில் நான் பயந்தே போயிட்டேன். என்ன அங்கே மினிமம் இருக்குது? போலீஸ் பேட்சா? இது வந்து இவங்க ஒய்ஃப்க்கு பிடிக்கவே பிடிக்காதாங்க. 18 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இது இவர்கிட்ட இருக்கான். இந்த பேட்சை போடும்போதெல்லாம் அவங்க ஒய்ஃப் வந்து நினைப்பாங்களாம் இது வந்து ஒரு வைலன்ஸுக்கு அவ்வளோ கொடுக்குறது அப்படின்ட்டு. இப்போ சண்டை போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுமதி அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ச் வந்து அவங்க நினைக்கிறாங்களாம். இங்கே என்ன வேணும்? நீட் சம்திங் ஷார்ப். பிளேடு வேணும் போல். நீட் சம்திங் ஷார்ப்னா பிளேடு, கத்திரிக்கோள் அது மாதிரி எதாவது இருக்கும். சரி வாங்க நம்ம மீண்டும் போய் என்ன ஏதுன்னு பார்ப்போம். லிசா, எங்கேம்மா இருக்கிற நீ? எவ்வளோ பெரிய கத்தியை வச்சுக்கிற கையில்? புருஷனுக்கு மரியாதை கொடுமா அப்படின்ட்டு. எங்கே இருக்கிறேன்னே தெரியலையே. இப்போ தான் அங்கே போனால் போட்டு தள்ளிடுவாளா? அப்படிலாம் கிடையாது, நீங்களே பாருங்கள். போட்டு தள்ளிடுவா. புருஷனுக்கு வந்து ஒரு மரியாதை இல்லை. என்னதான் செத்து போனாலும் புருஷனுக்கு பார்த்துட்டியாடி? பார்க்கலன்னு நினைக்கிறேன், போயிடுவோம். என்னதான் செத்து போனாலும் புருஷனுக்கு மரியாதை கொடுக்கணும். என்னங்க கட்டு தானே. இவன் என்னன்னா கத்தியை வச்சு சுற்றிக்கிட்டு அழிகிறா. அவள் பொண்ணு என்ன அப்படின்னா, ஐ மீன் இவர் பொண்ணு தான் என்னென்னா எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா பயம் கொடுத்துது. என்னத்த பண்ணுறது? இது இப்போ என்ன பண்ணுவேன் நீ? இந்த நாய் இந்த வீடியோவில் ஒன்றுமே பண்ணாதுங்க. என்னம்மா இவ்வளோ ஸ்பீடாக வர? இப்போ டக்குன்னு பிடிச்சிருவா. நான் கூட ஸ்லோவாக தான் வருவா அப்படின்னு வந்து அலசிட்டு இருந்தா இதோ பிடிச்சிட்டான். அவ்வளோதான். 1 2 குத்துனதே பயம். இதில் வந்து கிட்ட வந்து ஏமா கத்திரி கிடையாது. என்னங்க நம்ம பிளான் எதுவும் ஒஸ்ட்டுன்னு சொல்லுது. ஓ, ரெட்டு வந்தால் பச்சையில் வந்தால் ஆரஞ்சில் வரும், ஆரஞ்சில் வந்தால் ரெட்டில் வரும், ரெட்டில் வந்தால் மற்ற சொல்லி முடிஞ்சிச்சான். குத்தும் போது ஒரு வாட்டி குத்திட்டான். மரியாதை இல்லை அப்படின்ட்டு. ஓகே, வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். என்னது அது? டேசரா? இதுங்க ஷாக்கு கன், டேசர் கன். இதில் ஷாக்கு நம்ம உடம்புக்குள்ளே வந்து ஷாக் அடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த கன்று கிராணி பார்ட் 3ல் இருக்கும். சரி விடுங்க, அது எதுக்கு நம்மளுக்கு. நம்ம என்ன கேமில் இருக்கிறத வந்து பார்ப்போம். இவங்க சைல்டுக்கு வந்து அதாவது இவங்க குழந்தை அவங்க குழந்தை என்னது எமி. இவங்க குழந்தை எம்மிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னஸ் இருக்காங்க. ஓகேவா? இந்த நாய் பேர் வந்து பார்த்திங்கன்னா பட்டி போல். இந்த படி வந்து அவங்க குழந்தை கையாலேயே வந்து ஃபுட்டு கொடுக்கணும்னு ஆசையாக. பட் அது வந்து கண்ணவே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓ, 2 பேர் இருந்துக்கிறாங்களாங்க எஸ்டர்டே. அதாவது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இருந்துக்கிறாங்களாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்ச லிசா ஃபோட்டோகிராஃபரா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் லிசா அவங்களுடைய டாட்டர். 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே செத்து இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். செத்து இருக்கிறாங்கன்னு என்ன டீ வேறு கொச்சன்னு இருக்குங்க. இது என்னதியா? இந்த பாஸ்வேர்டு இஸ் இன் மை நம்பர். வாட் நம்பர் எனக்கு தெரியல. நான் இப்போ இங்கே என்ன பண்ணுவேன், அங்கே சொம்பு தூக்கி அடித்தா இவன் இங்கே வருவா. ஒரு பாட்டாக கிடைக்குது. பிடிச்சிருவாங்க, வேறு எதுவும் இல்லை. அது இங்கே வந்துட்டா சுற்றிட்டு போகிறதுக்குள்ளே டொப்புன்னு பிடிச்சிப்போம். 1 2 அப்படியே வந்து அப்படின்ட்டு என்னத்த பண்ணுறது. என்ன இது ஜேம்ஸா? ஏதோ வந்து வந்து மீதி இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. என்ன தைரியம்? சரி ஓகே, நம்ம போய் டக்கு என்னென்ன பண்ணுவோம். என்ன சொல்கிறீங்க? கரெக்டு தானே? எக்ஸ்ப்ளோர் போட்டிருக்கு, ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் தான். எக்ஸ்ப்ளோர் நல்லா சர்ச் பண்ணி தேட சொல்லிட்டு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நீ கேமில் வந்து எஸ்கேப் பண்ணுறா அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பர் சொல்லிட்டாங்க. இந்த நாய் எதுக்கு இருக்குதுன்னே தெரியல. பக்கத்தில் சும்மா நின்றுட்டு பேன்னு பார்த்துட்டு கிடையாது. என்ன பண்ணுவேண்ணா நீ? போய் தான் தேடி தருவா போ. பட்டி, உன் பேர் பட்டி தானே? போ. அவர் எங்கே இருக்கான்னு தெரியலங்க. நீ பயமாக இருக்குங்க போகிறதுக்கு. மூவி எடுத்து வைக்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குங்க. எங்கேன்னு அது பிளேடு கட்சிச்சு. இந்த வீட்டில் இதோட ஷார்ப்பாக வேறு எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை.
டிவி பார்க்குற சினிமா இல்லை உனக்கு? உன்னை எதுக்கு கூப்பிட்டு வந்தேன்? ஹெல்ப் பண்ண வந்தானே கூப்பிட்டு வந்தேன் பட்டி அப்படின்ட்டு. ஓ இவ தான் வரலா? என்னடி அந்த ஸ்பீடில் வர? பார்த்துறாங்க நீங்கள் மேலே பார்த்தோன்னே. என்ன ஸ்பீடு இது? என்னது ஸ்க்ரூ விடணுமா? ஓகே நம்ம போய் என்ன பில்ட் எடுத்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். வாட் இஸ் திஸ்? நான் என்ன ரூம் திறந்து மறந்தே போயிட்டேன். ஓ இங்கே தான் வந்து டேசரை வந்து ஒட்டி வைக்கணுமா? ஒட்டி வச்சுட்டா போச்சு. முதல்ல டேசர் ஃபுல் பார்க் அடிக்கணும் அப்படின்ட்டு. இந்த இருக்குங்க பாக்ஸ்குள்ளே என்ன இருக்க போதே அப்படியே. கியர் கிளாக்குடைய கியர் அப்படின்ட்டு. ஓகே கிளாக்கில் போட்டு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓ ஓப்பன் பண்ணி தான் தொடங்கணுமா? ஸ்கொயர் கியர் இதுலேருந்து இது ஸ்கொயர் கியர்னு ஒன்று கிடச்சிருக்கு. திரும்பி வந்துட்டாடா எம்மி. பார்த்துட்டு தெரியுது அவள் எம்மி தான்ட்டு. என்னம்மா அப்பா மேலே கொஞ்சம் கண்ணை கம்மிம்மா, தூக்கி வளர்த்தம்மா உன்னை நான். எம்மி சூப்பர் அப்படின்ட்டு பயந்தே போயிட்டேங்க. நான் சமத்தே பயந்தே போயிட்டேன். என்னங்க இது பொண்டாட்டியும் வந்து மரியாதை கொடுக்க மாட்டேது, பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பாசம் காமிக்க மாட்டேது. எந்த உலகண்டா இது அப்படின்ட்டு. என்னதான் நம்ம ஆள் ஒரு போலீஸ்காரனாக இருந்தாலும் அவன் இப்படிலாம் வெறுக்கக்கூடாது. இது வேறு டப்புன்னு அடிச்சு கிடையாது. என்ன காரணம்னு தெரியல. ஏதோ செயினை வச்சு இது பண்ணணுமா? இந்த பாத்ரூமில் என்ன இருக்குது பார்ப்போம். அனிமா அது டீச்சரோடைய இன்னொரு பாட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே இதை வச்சுப்போங்க இப்படிக்கு. ஏன்னா திடீர்னு வந்துட்டா அப்படின்னா போட்டு டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி போயிடலாம். டிஸ்ட்ராக்ட் அங்கே போய் பார்ப்பாங்க. ஆனால் பார்க்க மாட்டாள். எங்கே பண்ண தெரியல. ஈசா என் பொண்டாட்டி எங்கம்மா இருக்கிற அப்படின்ட்டு கொஞ்சம் பாருமா. உன் புருஷன் இங்கே துவைக்கிறேன். அவன் நினைப்பான் நீ என்ன பண்ணன்னு எனக்கும் என் பொண்ணுக்கு தானே தெரியும் அப்படின்ட்டு. எனக்கும் தெரியும், நீங்களும் பாருங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஏறிச்சு. இப்போ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயரு சாவியை போட்டு இது பண்ணுமா? என்னடா இது தண்ணி வந்து ரத்தம் இதில் வருது. இது லாங்கு டிஷ்யூவா? என்ன பொம்மை நிற்கிது, என்ன பொண்ணு நிற்கிது அப்படின்ட்டு. என்னம்மா எம்மி நல்லா இருக்கிறியா? உங்கள் அப்பா தான் போயிட்டான். மரியாதை இல்லை. இப்படி தான் நம்ம கட்சி சொல்லிட்டு கிடக்கணுங்க. பொண்ணாட்டிக்கிட்ட பாட்டினா கத்தி கொடுத்து, பொண்ணுக்கிட்ட மாற்றினா மூஞ்சி எடுத்துகிட்டு வந்து பயமுத்துறா. என்ன தேவை பண்ணுறது? மரியாதை இல்லை. சரி எங்கே இப்போ என்ன பண்ணுறது? இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கிடச்சதில்ல. அங்கே நிற்கிறா. நம்ம இதுக்குள்ளே போயிடுவோம். ஏதோ கிடச்சிச்சு. எடுத்துகிட்டு போதுமா? என்னது இது? என்ன ஏதோ வந்துச்சு டக்குன்னு போயிடுச்சு. நம்ம உள்ளே ஒழிஞ்சு அது என்னதுன்னு பார்ப்போங்க. என்ன சொல்கிறீங்க? கரெக்டு தானே? என்னது கராஜ் ஃபோட்டோவா? பாஸ்வேர்டு வேர்டு இல்லை வேர்டு அப்படின்ட்டு பாஸ்வேர்டு. சரி அங்கே தூக்கி அடி. ஐயோ இங்கேயே ஒஞ்சிச்சோ. ஒஞ்சிப்போம். அவள் காலடி சத்தம் மட்டும் தான் ஏகுது சொக்குன்ட்டு. ஏய் பட்டி போய் தான் பண்ண என்ன குலைக்கிற அசிங்கமா? என்ன தான் நான் இதாக பண்ணு சொன்னோன்னா அது என்னுடைய பொண்டாட்டி அப்படின்ட்டு ஜேம் சொல்லுவான். என்ன பார்க்குற? இங்கே காட்டிக்கிட்டு ஊற்றுனா செப்பல் அடிப்பேன். போ அப்படி. நம்மளே ஒரு பார்வை பார்க்குது பாருங்க. அது ஒன்றும் இல்லை வருவாவ வந்து நாய் பார்ப்பா. என்ன நாய் வந்து கபோர்டாண்ட பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நம்ம மாட்டிக்குவோம். அவன் இங்கே நிற்கிறா. ஸ்டக் ஆகிட்டால என்ன? தப்புடி ஸ்டக் ஆகக்கூடாதுடி அப்படின்ட்டு. வேறு ஏதாவது கிடைக்குதா? என்னப்பா இது ரூமு? தெரியல, ஆஃப் பண்ணி வச்சுருவோம். என்னது இது? ட்ரெயின் கட்டரா? சூப்பரு. மேலே கீழேன்னு நிறைய இடத்துல இருக்குங்க இதோடைய இது. ஓகே இங்கே எதாவது இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு போய்டும். ஸ்க்ரூ ட்ரைவரு. ஓகே என்னம்மா எம்மி ஹெல்ப் பண்ணுறியா? சூப்பர்மா. நீ கூட நான் என்னதான் நினச்சேங்க. எம்மி வந்து அவங்க அப்பாவை வந்து கொல்றதுக்கு தான் வந்து இதுவாக இருக்குது அப்படின்ட்டு. பரவாயில்ல. பார்த்துட்டியா என்ன ஸ்பீடில் வரேன்னு பார்ப்போம். ஸ்பீடாக தான் வரா.
ஐயோ செம்ம ஸ்பீடு. ஐயோ விட்டு இருந்தால் போட்டு தள்ளிப்பா. ஓடி குழச்சி நிறுத்த. எங்களால் கொஞ்சம் செட் ஆகாது, நம்ம போய்டுவோம். அவன் வரா ஸ்பீடாக வரா. அங்கேயே எட்டிப்பாரு அப்படின்ட்டு நம்ம மேலே போயிட்டு எதாவது பண்ணுவோம். ஓகே எல்லாம் கட்சிச்சுன்னு நினைக்கிறேங்க. அவ்வளோதாங்க லிசா, நீ என்னுடைய பழைய பொண்டாட்டியாக இருந்தால் உனக்கு கொஞ்சிட்ருப்பேன். பட் நீ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேய் பொண்டாட்டி. அதனால் வந்து சுற்றுத்தல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேசரை வச்சு மயக்க வைக்க போகிறோம். வேறு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா எங்களுக்கு பேய்ங்க யாருக்கு ஒன்றான்னு தெரியல. லிசா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அழுகுறாங்க. முன்னாடி செத்து போயிட்டியாடி பேய் லிசா அப்படின்னு வச்சுப்போம். என்ன சொல்கிறீங்க? அவள் வந்து வைஃப் லிசா, இவன் வந்து பார்த்தீங்கன்னா பேய் லிசா. என்னது இது? ஏதோ பில்லுங்க. நான் கூட என்னென்னு ஓகே நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பில்லு கட்சி யூஸ் பண்ணிடுவோம். பச்சை கலரில் வந்துச்சு, சூப்பர். ஆனால் பொண்ணோட லிசா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சர், ஓகேவா? ஏன்னா பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பயம் தான் முத்துது. ஆனால் இவ இருக்கிற வந்து பார்த்தீங்களா, ஐயோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் எடுத்தது தாங்க. அவங்க பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோவாங்க இது. அவங்க பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நோய் இருக்கும் போலங்க. என்ன பண்ணுறது? அந்த டிவி வேறு ஏன் ஆன்ல இருக்குன்னு தெரியல. திரும்பி கால் இந்த சத்தம் கேட்குது. வந்துட்டான்னு நினைக்கிறேன். இருக்கடி புல்லோட்டே போட்டு தள்ளிடுறவா. ஓகே இது என்னதுற? இது வந்து ஏதோ மர்மமான மாஸ்காங்க. பேஸ்மெண்ட்டில் வந்து கண்டுபிடிச்சாரான். இது ஹியூமன் ஸ்கின்னாட்ட இருந்துச்சான். இவருக்கு வந்து பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் எடுத்து போட்டுக்கினாராங்க. ஏண்டா பொருத்தமாக இருக்குன்ட்டு எடுத்து போட்டுப்பியா? ஹியூமன் ஸ்கின்னுன்ட்டு இருக்குது. என்ன தேவைப்படுவேன்? ஏதோ ஒரு டீசர் போட்டுவிட்டு இன்னைக்கு காலிங்கான லீசா இப்போ வரும். அவள் கரெக்டாக வருவாள். இது என்னன்னு பார்த்துருவோம். லாக்கு அவளை போட்டு தள்ளிட்டு மறுவலை பார்ப்போம் அப்படின்ட்டு. இது என்ன கரமோன்னு தெரியல. ஓகே க்ரீன் கலர் ஒயரை கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டோர் திறக்க போகுது. வேறு எதுவும் இல்லை. அதான் கட் பண்ணிச்சு. டோர் தந்துச்சா? என்னம்மா லிசா நல்லா இருக்கியா? உன் புருஷன் வச்சுக்கோ கிஃப்ட்டு. எங்கன்னா இருக்க போகுது தெரியலையா? இருட்டாக வேறு இருக்குது. குரோவார் கிடச்சிருக்கு, குரோபார். ஓகே டக்குன்னு முடிக்கிறோம். யார் கண்டுபிடிச்சா? கண்டுபிடிக்கிறேன். ஜேம்ஸ் நீ வந்து இது பண்ணாதடா, உனக்காக நான் உன் பொண்டாட்டி சாவை வந்து நான் இது பண்ணுறேன்டா அப்படின்ட்டு. அங்கே எதுவும் இருக்குது. மேபி அதை தான் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். இது ஃபைலாட்டும் இருக்குது. மேபி அந்த ஃபைலில் இருக்கலாம் உண்மை என்னது அப்படின்ட்டு. வாங்க போய் பார்ப்போம் அப்படி அந்த ஃபைலில் என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்டா ஸ்லோவாக போகிற? டக்குன்னு போயேன்டா. ஏன்டா இப்படி அப்படின்ட்டு. கேமரா வேறு இருக்குது. ஆமாம், போலீஸு நேம் நிக்லி, ஏஜ் 42, இன்ஃபர்மேஷன் பர்சனாலிட்டி ரெகனைஸ் டிசார்டரா. ஓ ஏங்க என்ன போடுறாங்க? வி டோன்ட் திங்க் நிக்கி கேன் ரெகனைஸ் ஹிம்செல்ஃப். ஏங்க அவரால் வந்து அவருக்கு ஏதோ நோய் இருக்குங்களா, அவரால் வந்து யாருன்னு அவருக்கே தெரியலையாங்க. சம்டைம்ஸ் இஸ் போலீஸ் ஆஃபீஸர் ஜேம்ஸா. ஏங்க டபுள் பர்சனாலிட்டி இருக்குங்க இவருக்கு. அடப்பாவத்தை என்னங்க இது? இப்போதான் எனக்கே புரியுது. ரைட்டரா? என்னடா சொல்கிறீங்க? நிக்கிலி அதுக்கப்புறம் ஜேம்ஸரு போலீஸ். ஒன்றும் புரியல உண்மை சொன்னா. அப்போ யார் தான் கொண்டா மனைவியை? எங்க பார்த்தீங்களாங்க, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் வந்து போலீஸ் ஜேம்ஸ், இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்லி ரைட்டர். ஓகேவா? மேலே யார்? பொண்டாட்டியும் புள்ளியும் நிற்கிறாங்க. அப்படின்னா இவர் தான் கொண்டு இருப்பாரோ? பார்ப்போம் இன்னும் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இல்லை எது உண்மை? போலீஸ் உண்மையா ரைட்டர் உண்மையா கண்டுபிடிப்போம். இவர் மட்டும் போலீஸ் உண்மையாயிடுச்சுன்னா இவர் வந்து நிர்வராதி. இதுவே வந்து ஒரு ரைட்டர் அப்படின்னு இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இவர் தான் கொலைக்காரர். பார்ப்போம். ஓகே கீழே மேலே அப்படின்ட்டு திறக்குது மூடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோர் வந்து இதுவாகுது. இப்போ எங்கே போக போகிறோம்? இன்னும் திருப்பி பள்ளியறதுக்கே வந்துட்டோம். நீ என்ன எங்கே பண்ணுற? பட்டி உன்னை என்ன சொன்ன? நான்
கடைசி வரைக்கும் நான் ட்ராவில் ஒன்றுமே இல்லை. ஃப்யூஸா? எங்கே ஃப்யூஸு கேட்குது? என்னது இது? டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனா? ஆர்சிஎம்பி, த போலீஸ் ஆஃபீஸர் கார்டு. நிக்லி ஆர்த்தர் இவர் எழுதின புக்கு தாங்க இது. ஜஸ்ட் அ ஸ்டோரி, எ போலீஸ்மேன் நேம்டு ஃப்ரம் இது பிடிசிடி அப்படின்னு ஒரு நோய் இருக்குது போலங்க. ஓ, அந்த நோயால் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் வந்து சொந்த மனைவியே கொண்டாரான். சூப்பரு. ஸோ இது என்னது? என் போலீஸ் ஆஃபீஸர் கார்டு ட்ரான் வித் ப்ரிஷ்ஷா. ஸோ புரிஞ்சிச்சு. அப்போ நீ வந்து ஜேம்ஸ் கிடையாதுடா, நிக்லி அப்படின்ட்டு. நிக்லியே தப்பு பண்ணிட்டேடா அப்படின்ட்டு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலி இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கொன்னிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவருடைய ஒரிஜினல் நேம் வந்து பார்த்திங்கன்னா நிக்லி. ஓகேவா? 42 வயது உள்ள ஒரு ரைட்டர். அது வந்து பிரசில். ஆனால் நான் ஃபஸ்ட்டில் பார்க்கும்போது நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சு. ஏண்டா என்னது அது? ஐயோ, டீசர் கீழே போட்டேன். ரொம்பவே முக்கியம். டேசர்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. என்னது மேன்ஸ் ரிங்கு? ஓ, ரிங்காடா? நான் கூட எதுவுமே எடுத்தேங்க. சரி, என்னதுன்னே தெரியாமல் வந்துட்டேன். நல்ல வேலை அதை எடுத்துனே. எடுக்கலைன்னா என்ன ஆயிருக்கும்? எங்கே வந்து தேடி தந்துருப்பேன் எங்கே அப்படின்ட்டு. இப்போ வந்து உமன் அவங்க ஒய்ஃபுடைய ரிங்கை வந்து தேடணும். எங்கே இருக்குன்னு தெரியல அவங்க ஒய்ஃபுடைய ரிங்கு. நானும் தேடுன்னு தேடுறேன். அவன் கையில் இருக்குமோ? ஆனால் அவ்வளோ சுடு தள்ளிட்டேன் நானே. அவங்க மயக்கத்தில் இருப்பான். இந்த இடத்துல திறக்குதா? இல்லை, அது நம்ம வந்தது ஒரு போய் தேடி வரலைங்க. மோப்பை பிடிச்ச நாயே, மோப்பை சக்தி இருக்குங்களா எங்கள் நாய்க்கு. அதான் இது என்னது? மேனுவல் ஸ்கிரிப்ட் பேப்பர் வித் சேம் சென்டென்ஸ். என்னங்க இதில் ஏதோ போட்டிருக்குங்க, ஏதோ கோஸ்ட் வேர்ல்டு அது இதுன்னு போட்டிருக்குங்க. வெயிட், அவங்கெல்லாம் எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உலகத்துலேயே இருக்க மாட்டாங்களாங்க, வேற ஒரு உலகத்தில் இருப்பாங்களாம். அதாவது நிக்லி இவர் வந்து பார்த்தீங்கன்னா முட்டாள் ஆவாரா இல்லை முட்டாள் லைட்டாருன்னு நினைக்கிறேன். அதான் போட்டிருக்கு லாஸ்ட்டாக. ஓகே, என்னம்மா ஏந்து நிற்கிற? ஏய், இம்மார்டல் லீசா அப்படின்ட்டு பொடி. கையில் டீசர் வச்சுருக்கும் போது என்ன உனக்கு? உமன்ஸ் ரிங். ஓகே, ஆனால் அவன் சாப மாட்டா கட்சி வரைக்கும் அது தெரிஞ்ச விஷயம்தான். ஓ, இங்கே போடணுமோ? அங்கே போய் தேடிட்டுருக்கிறேன். படி எங்கே இருக்கிற? கொஞ்சம் கூட வருது. ஏன் நான் வந்து இதை எடுத்துக்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசர் இருக்குது, இதுக்கு மேலே புல்லட் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த சொம்பு எடுத்துக்கிறேன் மக்கு. சரி, இப்போ நான் இங்கே என்ன பண்ணோம்? அவன் அங்கே நிற்கிறான். டோர் கீர் இருக்கா? கிளாக்கில் தான் பண்ண முடியுமா? எதுவும் பண்ண முடியல. ஏதோ டோரு இருக்குது, டோருக்குள்ளே அதுவே பூட்டிடுச்சு. என்னடா இங்கே மீன் இருக்குது? என்னடா மீன் அது? என்னது இது? ஸ்காரா? ஆர்த்தர் நிக்லி சைல்டு ஹூ கேன் நாட். இது வந்து ஒரு கதையாங்க. ஒரு பையனால் அவனே பார்த்துக்க முடியாது அப்படின்ட்டு. ஓ, அவனால் வந்து பார்த்துக்க முடியாது, ஏன்னா வந்து பார்த்தா அவனுக்கு நோய் இருக்குது போல். இவன் வந்து அந்த நோய் உள்ள அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா நோய்க்கு எதிராக சண்டை போடுறான்னா, அவங்க அப்பா அதை வந்து பார்த்தோன்னா அந்த பையனை வந்து பார்த்துப்பாரான். அதுக்கப்புறம் சப்போர்ட் எக்யூப்மெண்ட். அதாவது இந்த ஒரு புக்கில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோயுள்ள ஒரு பையனால் வந்து அவனே பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனை பார்த்துப்பாரான். அந்த பையனுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் அதெல்லாம் வந்து கொடுப்பாராம். அப்புறம் கொல்லப்பட்டார்னு நினைக்கிறேன். பார்த்துக்க முடியாதனால தெரியல, நம்மளுக்கு எதுவும் புரியலைங்க. என்னம்மா லிசா, நல்லா இருக்கிறியா? ஓடு 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 ஓடு. எங்கே பிடிச்சிட்டாலே விட்டுமா லிசா. நான் உன்னுடைய கொலை பொண்ணவை யார்தாம்மா கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறேன், என்னையாம்மா குத்தி கொள்ளிட்டேன் அப்படின்ட்டு. அப்பா ஏன் உங்கள் மேலே வந்து ஒரே ரத்தமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எமி நம்ம ஹீரோடைய பொண்ணு கேட்குது. யார் ரத்தமாக இருக்குன்னா உன் அம்மா தாண்டி குத்திச்சு அப்படின்ட்டு. அம்மா தாம்மா குத்திட்டான், அம்மாவை போய் அடிமா போட்டு அப்படின்ட்டு.
பக்கெட்டு வேணும்னு கேட்டுச்சு அந்த மீனை போடுறதுக்கு. ஆனால் பக்கெட்டு நான் லாஸ்ட்டாக டோருக்கு வெளியே பார்த்தேன். ஓகேவா, எங்கே பக்கெட்டு, டோருக்கு பக்கெட்டு எடுக்க முடியுமா? எடுக்க முடியாதா? ஓகே, எங்கே இருக்கிற அவள்? உண்மையாக சொன்னால் டோருக்குள்ளே தான் போகணும். அது தெரியாமல் நான் வந்து சுற்றிட்டு இருக்கிறேன். இப்போ டோருக்குள்ளே திரும்பி விடணும்னு நினைக்கிறேன். என்ன தேவை பண்ணுறது? இவ வேறு வந்து தொலை பண்ணுறாளே. எப்போ உட்காரண்டி. என்னங்க கோல் லிவ் ஃபார் எவர் ஹைட் டு அவாய்ட் ஹண்டிங்கா? என்ன எதோ வருது மேலே சைடில் பாருங்கள், லெஃப்ட் சைடில். இங்கேருந்து நிரந்தரமாக பூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ஹைடுனா அது இதாக பண்ணிகிட்டு இருக்கிறேனே, மாட்டிக்காத அளவுக்கு. இது நம்ம வந்துடுவோமே. லிசா அங்கே நிற்கிறா, என் பொண்டாட்டி. ஐ மீன் நம்ம ஜேம்ஸ் உடைய பொண்டாட்டி. ஓகே, இது டோருக்குள்ளேயே போவோம். என்னடாது அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், படிக்கட் ஃப்ரெண்ட்ஸ். மீனை காணும். ஆனால் மீனுக்காக தான் எவ்வளோ நான் வந்து பார்த்தோன்னா இது திட்டுருந்தேன். எங்கள் லிசாவும் எம்மிங்க வீடை திறக்க முடியுமா? அதை எம்மி லிசா எங்கே போயிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துக்கமான ஒரு கதை தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்ட்டு. ஓகே, என்ன ஏற டோர் திறக்குது, கொஞ்சம் திறக்குது, அப்புறம் மூடுது. என்னடா ஜோக் காமிக்கிறீங்களாடா டேய்? டக்குன்னு வந்து நான் இது பண்ணிகிட்டு இருப்பேன்ல இந்நேரத்துக்கு. என்னத்தை பண்ணுவேன் நான்? ஓகே, என்ன இடம் இது? புதுசாக ஒரு இடத்துக்கு வந்துடும். கோல் லிவ் ஃபார் எவர். ஏய் பொண்டாட்டி. ஐயோ, ஜேம்ஸ் அழுகுறான். ஐ மீன் நிக்கு லீ அழுகுறாங்க. என் பொண்டாட்டி புருஷன் வச்சு என் பொண்டாட்டி பொண்ணு அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது? என்ன அது? ஓ, முடிச்சிச்சா கேமு? ஸோ ஓகேங்க, கேம் முடிச்சிச்சு போல். என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து இவர் தாங்க கொண்டு இருப்பார் அவங்களுடைய ஒய்ஃபையும் அவங்களுடைய பொண்டாட்டியும். ஓகேவா, ஏன் கொண்டா எது கொண்டா எனக்கே தெரியல. ஏன்னா நான் வந்து நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக இது பண்ணல. ஆனால் இவர் தான் கொண்டுக்கிறாரு. ஓகேவா, இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பிரிட் பர்சனாலிட்டி இருக்குது. ஓகேவா, ஒரே உடம்புல வந்து 2 பேர் இருப்பாங்க அப்படின்ட்டு. அதான ரெமோ படங்க. ரெமோ தானே? தெரியலங்க. ரெமோ படத்தில் வந்துச்சு அன்னியன் படத்தில் ஒரு உடம்புல 3 பேர் வருவாங்களே, அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இருக்கிற ஹீரோவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 பேர் இருப்பாங்க. ஓகேவா, நிக்லி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல். ஓகேவா, அந்த ஜேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட்டு. ஓகேவா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து கொண்டு இருப்பார் அவருடைய ஒய்ஃபையும் அவங்களுடைய பொண்ணையும். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேம் வந்து முடிஞ்சிச்சு. இப்படியே முடிச்சிட்டோம். நான் திரும்பி லூப்பா திரும்பி என்னம்மா எம்மி நல்லா இருக்கிறியா? அவன் நடிப்பா இந்த எண்ட் அப்படி வந்துச்சு. அவன் நடிப்பா, ஏண்டா எங்களை கொண்டுட்டு என்னடா உங்களுக்கு ஸ்டாருன்ட்டு. இது டிக்கெட்டு. ஓ, நார்மல் வந்துட்டு அதாவது நார்மல் டிஃபிகல்ட்டி. நியூ மோடு வந்து அன்லாக் ஆச்சுல. ஸோ இந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சொல்லி விடுங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஏதாவது அதனால தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கரெக்ட் பண்ண இது பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.